Hello everyone, welcome to KokulTech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன். ஸ்ரீலங்கால வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாமா? அப்படி வந்து யூஸ் பண்றதா இந்த மாதிரி அதல போயிட்டு பேமெண்ட் வந்து டெபாசிட் பண்றது, எப்படி வந்து வித்ட்ரா பண்றது, இப்படியான விஷயங்களை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே வந்து ரீலோட் எடுத்துட்டேன் லைவாகவே. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பாட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய பேர் வந்து செய்துட்டு இருக்காங்க. ஓகே, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டே இருக்குது, இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து யூஸ் பண்ணலாமா இல்லையான்றது வந்து. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்காவில் வந்து யூஸ் பண்ணலாம். முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் எல்லாமே வந்து சரியான கஷ்டம், ஸ்கில் டெபாசிட் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது, அப்படியான பிரச்சனைகள் வந்து நிறைய இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் டெபாசிட்டே வந்து $10 தான். ஸோ அதே மாதிரி இதில் போயிட்டு டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பைனான்ஸ் பே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பைனான்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு வடிவாக வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ ட்ரேட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணி உங்களோட பேமெண்ட்டை வந்து பைனான்ஸுக்கே நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ சென்ட் பண்ணும்போதும் வந்து ஃபீஸ் இல்லை, வித்ட்ரா பண்ணும்போதும் வந்து ஃபீஸ் இல்லை. ஓகே, ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சவங்க, டெக்னிக்கலாக வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்க வந்து இதில் ட்ரேட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கூட. ஏன்னு சொன்னால் இதில் வந்து நான் வந்து ஒரு ப்ரொமோ கோட் வந்து உங்களுக்கு தருவேன். ஸோ அந்த ப்ரொமோ கோடை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு $20 வந்து டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு $20 வந்து கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து $100 போட்டிங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு $100 வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி அதெல்லாம் எடுக்கிறது எல்லா விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரேடிங் நாலேஜ் வந்து இல்லாதவங்க இதில் போயிட்டு பேமெண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னு சொன்னால் லோஸ்ட் ஆவீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வேறையாக வீடியோ வந்து போடுவேன். ஸோ இப்போ வந்து போடுறது வந்து பெரும்பாலும் இந்த ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும். ஸோ அவங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ராஃபிட்டோடையே வந்து டெபாசிட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதே மாதிரி டெபாசிட் பண்ணுறது எப்படி, பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறது எப்படி, அடுத்தது வந்து ட்ரேட் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ கீழே வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதில் போயிட்டு தான் நாங்கள் வந்து டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போயிட்டு நீங்கள் $10 வந்து மினிமம் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி $20 போட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கோட் தருவேன். அந்த கோடை வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து $20 போட்டால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு $20 வந்து கிடைக்குது. ஸோ $40 வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில். ஓகே, அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வச்சுக்கொண்டு நிறைய வெப்சைட் வந்து ஃபேக்காகவே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தது வந்து ரியல் உண்மையான வெப்சைட்டோட லிங்க் தான். ஸோ அதை வந்து ப்ரொஃபஷனலாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் யூடியூப்பில் கூட நிறைய ஆட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நார்மலாக ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும்போது இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்கான ஆட்டும் வந்து ப்ளே ஆகியிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனலாக இதில் போயிட்டு ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதாவது கூகுள் ப்ளேயை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து $10,000 வந்து ஃப்ரீயாக தருவாங்க. அதாவது டெமோ பேலன்ஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணி பழகலாம். பழகினதுக்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு $20 போட்டு இன்னொரு $20 ப்ராஃபிட்டோட வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ 20 போட்டால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா $40 வந்து டோட்டலாக வந்து கிடைக்குது. ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு வந்து ட்ரிக்கும் இருக்குது, நான் அந்த வீடியோ வந்து போடுவேன். ஸோ குரூப்ஸ் வேறு இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஷேர் பண்ணுவேன். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அசெட்ஸ் வந்து இருக்குது, யூரோ, USD அந்த மாதிரி சில அசெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அசெட்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு ப்ராஃபிட் ரேட் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோ, USDக்கு வந்து கூட, அதாவது 87% வந்து இதில் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து $1 போட்டால் உங்களுக்கு வந்து 0.87 USD வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். $1 போட்டு லாஸ்ட்டானா உங்களுக்கு வந்து $1 வந்து இல்லாமல் போகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அசெட்ஸ் வந்து தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போயிட்டு யூரோ, USDயில் தான் ட்ரேட் பண்ணுறது. ஓகே, யூரோ, USDயை விட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இதில் வந்து 87% வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து யூரோ, USDயில் வந்து விட்டுட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன்.
கொடுத்ததும் இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து செட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படியான ஹேண்டில் வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணலாம். 1 மினிட்டா இல்லைன்னு சொன்னால் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஹேண்டிலோட ஸ்டைலை வந்து நீங்கள் இதில் வந்து செட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஹேண்டில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரியே விட்டுட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து செல், அடுத்தது வந்து பை. 2 பட்டனை வந்து கிளிக் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சரியான மாதிரி ஒவ்வொரு ஹேண்டிலோட மூவிங்கும் வந்து தெரிஞ்சிருக்க வேணும். டெக்னிக்கலாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேணும். அந்தளவுக்கு வந்து நாலேஜ் இல்லாதவங்க வந்து விஏபி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படியான விஏபி குரூப் வந்து ஃப்ரீயாகவும் வந்து இருக்குது. பேமெண்ட் பண்ணியும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ரீயாக இருக்கிற குரூப்பெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்கு. அதாவது நான் $10,000 வந்து டெமோவில் வந்து வச்சுருக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறது பாருங்கள் இதில் வந்து டெபாசிட்டை கிளிக் பண்ணாலே ரெஜிஸ்டர் பண்ணாமல் டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ ரெஜிஸ்டர் பேஜுக்கு வந்து நிற்கும் டிரெக்டாக. நீங்கள் வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களோட ஜிமெயில் அண்ட் அதோட வந்து ஒரு நியூ பாஸ்வேர்டும் வந்து கொடுத்துட்டு இதில் பாருங்கள் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லியிருக்கு. அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஜிமெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் ஒன்று போகும். ஸோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் லொகின் பேஜ் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்த ஜிமெயிலும் பாஸ்வேர்டும் வந்து கொடுத்து லொகின் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்னோடய அக்கௌண்ட். ஸோ நான் வந்து டெபாசிட் பண்ணது வந்து வெறும் $20 மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணது வந்து இதில் பாருங்கள் மெனுவை வந்து கிளிக் பண்ணாலே தெரியும். கிட்டத்தட்ட $6 வந்து நான் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டேன். ஸோ $26 வந்து நான் வந்து வித்ட்ரோ பண்ணி எடுக்கலாம். ஓகே, இதுக்கு முதல் வந்து இதில் போயிட்டு டெபாசிட் பண்ணி வித்ட்ரோ பண்ணுற மெத்தட்டை வந்து சொல்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து எந்த வித பேலன்ஸுமே வந்து இல்லை. ஓகே, இதில் பாருங்கள் மேலே வந்து டெபாசிட்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து 5 மெத்தட் இருக்குது. ஸோ கிரிப்டோ வந்து யூஸ் பண்ணலாம். பைனான்ஸ் பே, நெட்டெல்லர், ஸ்கிரில் இருக்குது. அதே மாதிரி விசா கார்டு, மாஸ்டர் கார்டு. இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து எனக்கு டவுட் தான். ஸோ எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி வே எதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் பே. என்ன சொன்னால் ஃபீஸும் இல்லை, அப்படியே வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பைனான்ஸ் பேயை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, பைனான்ஸ் பேயை வந்து கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது வந்து $10 வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். கூடினது வந்து 2500. ஸோ எந்தளவுக்கு வந்து ஃபண்ட் வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் வந்து நீங்கள் $10 போட்டால் உங்களுக்கு வந்து $10 மட்டும்தான் டெபாசிட் ஆகும். $20 போட்டால் $20 மட்டும்தான் டெபாசிட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் $30 போட்டிங்கன்னு சொன்னால் 20% வந்து போனஸ் வந்து தராங்க. ஸோ இதுக்கு மேலால் வந்து 100% போனஸும் வந்து இதில் வந்து எடுக்கலாம். பட் $10 வந்து எடுக்க முடியாது. $10 போட்டிங்கன்னு சொன்னால் $10 மட்டும்தான் இதில் வந்து டெபாசிட் ஆகும். $20 போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து இன்னொரு $20 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை எடுக்கிறதுக்காக ஹேவ் எ ப்ரொமோ கோடுன்னு சொல்லியிருக்கு. இதில் போயிட்டு நான் சொல்கிற மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள். கேபிட்டலில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்கள், KOKUL. இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிமோவில் வந்து எக்ஸை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து 2 இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொமோ கோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடுன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ $20 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னொரு $20 வந்து போனஸாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ரொமோ கோட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ பே $20 இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கொடுத்ததும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட பைனான்ஸை வந்து லொகின் பண்ண வேணும். இதுக்குள்ளால போயிட்டு லொகின் பண்ணுறது ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து பைனான்ஸ் மூலம் தான் பேமெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஜிமெயில் கொடுத்து லொகின் பண்ணுவீங்களா, ஃபோன் நம்பர் கொடுத்து லொகின் பண்ணுவீங்களா, எல்லாம் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை வந்து கொடுத்ததும் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ஸோ பாஸ்வேர்டையும் வந்து கொடுத்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி காட்டும். இப்போ வந்து பாருங்கள் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி $40 வந்து கிரெடிட் ஆகிருக்கு. நான் வந்து டெபாசிட் பண்ணது பைனான்ஸ் மூலமாக $20 மட்டும்தான். பட் இப்போ பாருங்கள் என்னோட இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து இன்னொரு $20 வந்து எக்ஸ்ட்ரா வந்து போனஸாக வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டு அடுத்தது வந்து இந்த மாதிரி உங்களை வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், ரெண்டாவது வந்து லாஸ்ட் நேம், அடுத்தது வந்து எந்த கண்ட்ரி நீங்கள், அடுத்தது வந்து உங்களோட ஃபோன் நம்பருக்கான கோட். ஸ்ரீலங்காவை இருந்தால் +94, இந்தியாவை இருந்தால் +91 கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் SMS இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஃபோனுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து வெரிஃபை இதாகும். இதெல்லாம் முடிச்சுட்டு
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து டெபாசிட் பண்ணது வந்து வெறும் $20 மட்டும்தான். ஸோ இன்னும் ஒரு $20 வந்து என்னோட ரியல் அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த $40 வந்து வச்சுக்கொண்டு நான் இதில் போயிட்டு ட்ரேடிங் பண்ணலாம். பட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து மெனுவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து $20 வந்து இதில் காட்டும். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட் மட்டும்தான் இதில் வந்து காட்டும். பட் ட்ரேடிங்கில் வந்து $40 காட்டும். ஸோ நீங்கள் வந்து லொஸ்ட் ஆனாலும் அந்த எக்ஸ்ட்ரா தந்த அந்த போனஸ் $20 வச்சுக்கொண்டு ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து எடுக்கலாம். ஸோ மினிமம் வித்ட்ரோவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் $10 எடுத்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் வந்து வித்ட்ரோவல் எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து ப்ரொஃபைல்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டி. ஸோ பேமெண்ட்டை வந்து டெபாசிட் பண்ண முதல் நீங்கள் வந்து ஐடென்டிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. ஸோ பேமெண்ட் வந்து டெபாசிட் பண்ண முதல் எதுக்கும் வந்து நீங்கள் ஐடென்டிட்டி கார்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களோட டிரைவர் லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஐடி கார்டை வந்து நேஷ்னல் ஐடி கார்டை வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு 1 டேயில் வந்து இப்படியும் வந்து வெரிஃபை பண்ணி தந்துடுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள், நீங்கள் வந்து $20 வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு $40 வந்து வித்ட்ரோ பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து போட்ட 20 மட்டும் வேணும்னு சொன்னால் வித்ட்ரோ பண்ணலாம். அப்படி வித்ட்ரோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த போனஸ் $20 வந்து இல்லாமலே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட கோடை வந்து நீங்கள் திரும்ப வந்து யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ ஒரே டைமில் மட்டும்தான் அந்த $20 வந்து போனஸ் வந்து தருவாங்க. நீங்கள் வந்து $100 போட்டால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு $100 வந்து அதில் வந்து தருவாங்க. இதில் போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி வர ப்ராஃபிட் அண்ட் அதோட வந்து நீங்கள் போட்ட இந்த அமௌண்ட்டை வேணும்னு சொன்னால் ப்ராஃபிட்டோட வந்து வித்ட்ரோ பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த 20 போனஸ் வந்து இல்லாமலே போயிடும். ஸோ வித்ட்ரோ பண்ண முதல் நீங்கள் போயிட்டு இதில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து சேர்த்து $40-50 வந்து சேர்ந்தது நீங்கள் வந்து வித்ட்ரோ பண்ணுறது உங்களுக்கு வந்து பெட்டர். அதே நேரம் இதில் போயிட்டு டெக்னிக்கலாக வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் ட்ரேட் பண்ணுறது வந்து பெட்டர். ஏன்னு சொன்னால் இதில் வந்து போனஸ் வந்து தராங்க, அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குது. ஸோ புதுசாக வந்து ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அவங்களோட அமௌண்ட் வந்து இல்லாமலே பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியானவங்க வந்து இதில் வந்து ட்ரேட் பண்ண வேணாம். ட்ரேடிங் வந்து தெரிஞ்சவங்க மட்டும் இதில் போயிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட்டில் வந்து $1 வந்து போட்டிருந்தேன். ஸோ $1 போட்டு எனக்கு வந்தது $0.87 வந்து ப்ராஃபிட் வந்தது. ஸோ $40 இருந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்டோடு சேர்த்து $40.8 வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து லைவாக காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து $1 வந்து செட் பண்ணிவிட்டு நான் வந்து சரியாக 6:33க்கு பாருங்கள் செல்லை வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ செல் வந்து கொடுத்ததும் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கீழே போச்சுதுன்னு சொன்னால் அந்த கோட்டுக்கு கீழே வந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது. மேலே போச்சுதுன்னு சொன்னால் எனக்கு வந்து லொஸ்ட்டாக இருக்குது. ஸோ $1 வந்து போட்டுட்டேன். மேலே வந்து $1 வந்து பேலன்ஸில் ரியல் பேலன்ஸில் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா மேலே போகுது. சம்டைம் நான் வந்து லொஸ்ட் ஆகலாம், இல்லைன்னு சொன்னால் வின் பண்ணலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25 செகண்ட் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:36க்கு வந்து இன்னொரு ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். ஸோ $1 போட்டு ட்ரேட் பண்ணி நான் வந்து லாஸ்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த லாஸ்ட் டைம் வந்து ரீகவர் பண்ணுறதுக்காக அதோட 3 மடங்கில் வந்து அமௌண்ட் போட்டேன். ஸோ $3 போட்டு சரியாக 6:36க்கு மேலே பாருங்கள் €USDக்கு நேராக இருக்கிறது, அதுதான் சரியான டைம். ஸோ மேலே காட்டுற நம்மளோட ஸ்ரீலங்கன் டைம் வந்து சரியான டைம் இல்லை. ஸோ இதில் இருக்கிற அந்த €USDக்கு நேராக இருக்கிற அந்த டைமின் படி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண வேணும். ஸோ பாருங்கள், நான் வந்து 6:36க்கு வந்து இதில் 6:36 வந்ததும் பாருங்கள். ஓகே, 6:36 வந்துட்டுது. நான் வந்து பை கொடுக்குறேன். ஓகே, பை கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு வந்து ஒரு $3 போட்டிருக்குறேன். அதில் பாருங்கள் பச்சை கோடுன்னு சொல்லி நேராக தெரியுது. பை கொடுத்தா பச்சை கோடு தெரியும், இல்லைன்னு சொன்னால் செல் கொடுத்தா அது வந்து ஒரு சிவப்பு கலரில் வந்து கோடாக தெரியும். ஸோ பை கொடுத்து அந்த பச்சை கலர் கோடுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ முதல் வந்து $1 போட்டு லாஸ்ட் ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து $3 வந்து போட்டிருக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இது வந்து மேலே போயிட்டுருக்கு. மேலே போச்சுதுன்னு சொன்னால் அப்படியே எனக்கு வந்து வின் தான் வரும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நல்லா மேலே போகுது. ஸோ ஓகே, எப்படின்னு நான் வந்து வின் பண்ணிடுவேன். என்னென்னு சொன்னால் கிராப் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஓகே, இன்னொரு 27 செகண்ட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபினிஷ் டைம் வந்து காட்டுது 24, 23, 22. இந்த செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சதும் எனக்கு வந்து டோட்டலாக வர ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $5.61. நான் போட்டது வந்து $3, எனக்கு ப்ராஃபிட் வந்து $2.61. அதோடு நான் வந்து முதல் வந்து லாஸ் பண்ணதும் சேர்த்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டாகவே வரும். ஓகே, டைம் முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னு சொன்னால்
என்னோட ஏர்னிங்கில் பாருங்கள் இதில் வந்து நான் போட்ட அமௌண்ட் வந்து 3 USD. ஸோ எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து $5.6. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து $2.6 வந்து ப்ராஃபிட். மேலே பாருங்கள் ரியல் பேலன்ஸில் வந்து எனக்கு $42.48 வந்து இருக்குது. நான் டெபாசிட் பண்ணது வந்து வெறும் 20 USD. ஸோ என்னோட ப்ரொமோ கோடை வந்து நான் கொடுத்து 40 USD வந்து எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு ட்ரேட் பண்ணி இப்போ வந்து $42.48 வந்து இப்போ என்னோட பேலன்ஸில் வந்து இருக்குது. ஓகே, இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் வந்து இதில் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து ஒரு $20 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு 1 USD போட்டு 0.87 USD வந்து வின் பண்ணிட்டேன். பட் இதை வந்து என்ன மாதிரி வித்ட்ரா பண்ணுறத வந்து லைவாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். இதில் பாருங்கள் மேலே வந்து மெனு பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் மூன்றாவதாக வந்து ஃபைனான்சஸ்ன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் டெபாசிட் ஆப்ஷன் தான் வந்து நிற்கும். ஸோ இதில் பாருங்கள் கீழே வந்து மூன்றாவதாக இருக்குது வித்ட்ராவல்னு சொல்லி, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே வித்ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணது நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ண டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணலாம். பட் இதில் வந்து இவங்க தந்த போனஸை மட்டும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. வேணுமென்னு சொன்னால் நீங்கள் இதில் வச்சு நல்லா ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ஸ்கில் மட்டும் இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்கில்லுக்கு மேலே நீங்கள் டச் பண்ணதும் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் பாருங்கள் பெர்ஃபெக்ட் மணிக்கு நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணலாம். நெட்டெல்லர், USDT, எத்ரியம், வெப் மணி, பைனான்ஸ் பே. ஸோ மெயினாக வந்து எல்லாருமே வந்து பைனான்ஸுக்கு வந்து வித்ட்ரா எடுப்பீங்க. என்னென்னு சொன்னால் அது வந்து ஈஸி. ஸோ நானும் வந்து 4ஆவதாக இருக்குது பாருங்கள் பைனான்ஸ் பே, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு 2வது பாக்ஸில் வந்து பாருங்கள் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண போகணுன்னு சொல்லி கேட்குது. ஸோ என்னோடய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து 20.87 USDT வந்து இருக்குது. ஓகே, டைப் பண்ணிவிட்டு பைனான்ஸோட பே ஐடி வந்து இதில் கொடுக்க வேணும். ஸோ இப்போ வந்து என்னோட பைனான்ஸுக்கு போயிட்டு இதில் பாருங்கள் வாலெட்டுன்னு சொல்லியிருக்கு, இதில் போயிட்டு ஃபண்டிங்கை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் பேன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் பைனான்ஸ் பேயில் வந்து மை பே ஐடின்னு சொல்லி ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து கொப்பி பட்டன் இருக்குது, அதை வந்து டச் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த பே ஐடி வந்து கொப்பி ஆகும். கீழே பாருங்கள் கொப்பீடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி காட்டுது. ஓகே, கொப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து மறுபடியும் அந்த எக்ஸ்பர்ட் ஆப்ஷனுக்கு வந்து போகிறேன். ஓகே, போயிட்டு பாருங்கள் இதில் வந்து பைனான்ஸ் பே ஐடின்ற இடத்துல வந்து நான் கொப்பி பண்ணதை வந்து என்டர் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நியூ ரிக்வெஸ்ட்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பாருங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட்டோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வித்ட்ராவல் வந்து 9:59க்கு வந்து நான் வித்ட்ராவல் கொடுத்துருக்குறேன். ஸோ பைனான்ஸ் பேக்கு வித்ட்ரா பண்ணியிருக்கிறேன். யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் ரிவ்யூ, அதாவது ரிவ்யூவில் வந்து இப்போ இருக்குது. ஸோ வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டாக ப்ரோசஸ்ட் வித்தின் 2 working days, அதாவது 2 நாளில் வந்து இந்த பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்ட் பண்ணது நான் வந்து இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபை வந்து இன்னொரு வீடியோவில் போடுவேன். ஸோ இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ட்ரிக்கும் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லுவேன். ஓகே, நான் வந்து எக்ஸ்பர்ட் ஆப்ஷன்லேருந்து பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ஒரு 20 USD வந்து போட்டுட்டு திரும்ப வந்து அதையே வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து மார்னிங் டைம் வந்து வித்ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஈவினிங் வந்து ரிசீவ் ஆகியிருந்தது 5:30 போல் எனக்கு வந்து இந்த பேமெண்ட் கிடச்சிருந்தது. ஸோ இது வந்து இந்த எக்ஸ்பர்ட் ஆப்ஷனில் போயிட்டு நான் வந்து வித்ட்ரா பண்ணதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபாக இருக்குது. ஓகே, இவ்வளோ நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.